ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் தவறாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதுங்க. இன்றைக்கி vlog என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. அதாவது இந்த சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடினோம். அவருக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் தோசையில் ஆரம்பித்தோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு அவருக்கு மசால் ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு, ரவா ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, அப்படி பல வகையான ரோஸ்ட்டுகள் இருந்தது. அதில் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறது வந்து மசால் ரோஸ்ட்டும், ஆனியன் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். ரவா ரோஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதோட நிறுத்தியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4 ரோஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் வந்து ரொம்ப சாப்பிட்டு வயிறு வந்து நம்ம ரோஸ்ட் சாப்பிட்டாலே நம்ம வயிறு ஃபுல்லாக ரோஸ்ட்டு சாப்பிட்டதுனால சும்மா செம ட்ரீட்டாக இருந்தது. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்துட்டு கோதுமை பாயசம் கேட்டிருந்தார். அதனால் வந்து கோதுமை பாயசம் செய்யலான்ட்டு. ஸோ கோதுமைக்கு வந்துட்டு நான் அந்த உடச்ச கோதுமையை வாங்கிட்டு அதில் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணால் அதே கப்பில் வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதே போல் வந்து ஓரியோ கேக் பண்ணலான்ட்டு. அதனால் குழந்தைங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டை வாங்கி அதை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த சாக்லேட் எல்லாம் வந்துட்டு உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக அது அப்படியே அந்த சுடு தண்ணியிலே வச்சோன்னா அது மெல்ட் ஆயிரும். இன்னொரு பக்கம் பாயசத்துக்கு வந்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும் இல்லையா, அதனால் வெள்ளைப்பாகுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எந்த கப்பில் நான் வந்து கோதுமை மெஷர் பண்ணணும், அதுலேயே வந்துட்டு இன்றைக்கி 2 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து வெள்ளைப்பாகு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இது பண்ணணும். ஸோ அந்த பதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோதுமை தொட்டு பார்க்கும்போதே தெரியும். நல்லா கையில் வச்சு இப்படி அமுத்துனனாலே நல்லா க்ரஷ் ஆயிடும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்ம வந்து நல்லா வந்து சூ பண்ணி சாப்பிட்றக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த பேனில் வந்து அந்த வெள்ளைப்பாகை காய்ச்சினதெல்லாம் எடுத்து அந்த கோதுமையில் வந்து நம்ம வெந்த கோதுமையில் வந்து அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். திருப்பி அந்த பேனை வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து நெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 10 திராட்சை அதையும் போட்டு அதிலே பொன்னிறமாக வறுத்து அதுலேயே வந்து நம்ம வந்து வேக வச்ச அந்த கோதுமை எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அந்த நெய்லேயே வந்து நல்லா வறுபட்டு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோதுமை பாயசம் வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் பாயசம்னு சொல்லலாம். ஸோ கேரளா நம்ம போயிட்டோம் அப்படின்னாலும் சரி, கேரளா ஃபங்க்ஷனில் அப்படி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஊரில் எப்படி ஜவ்வரிசி பாயசம், பால் பாயசம் மாதிரி அந்த ஊரில் வந்து எப்பயுமே கோதுமை பாயசம். நான் வந்து அந்த கோதுமை பாயசத்துக்கு அடிமைன்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஐயப்ப பாயசம் கூட நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது டின்னில் கொடுக்கும்போது நல்ல கெட்டியாகவே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம நல்லா ஓரளவுக்கு வந்து செமி சாலிட் ஸ்டேஜாக இருக்கும். ஆற என்ன ஆகும்னா அது கெட்டி பட்டுரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியே எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது இலக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி நான் தேங்காய் பால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு பால் 2வது பால் அப்படி 2 எடுத்து வச்சுன்னா, ஃபஸ்ட்டு பால் வந்து ஒரு நம்ம எடுத்ததுக்கு வந்து ஒரு 200 கிராம் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா எடுத்து வச்சா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 150 கூட போதும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பால் கெட்டியாக இருக்கும். 2வது பால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 200 கிராம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 350 to 400 நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ ரொம்ப லிக்விட் ஆயிரும். அப்போ அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் கம்மியாயிரும். பொதுவாகவே இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு பசும்பாலே வந்து நிறைய வந்து சேர்த்துக்குவாங்க. பசும்பால் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அது வந்து கொஞ்சமாக வந்து வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் எக்ஸாக்டாக ட்ரெடிஷ்னலாக நம்ம கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பால் பாயசம் மாதிரி பண்ணாமல் தேங்காய் பால் எடுத்து பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பாயசமும் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு அந்த திகட்டாது. அந்த மாதிரி அளவாக சாப்பிட்டாலும் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த
இந்த மாதிரி கோதுமை பாயசம் வந்து அப்படியே அந்த டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. மெயின் இதுக்கு ரீசன் வந்து அந்த நெய்லேயே லைட்டாக வறுத்து எடுத்துலையோ அந்த ஒரு டேஸ்ட்டும் தான். நான் வந்து இன்றைக்கி வந்து வெல்லம் மட்டும் எடுத்துக்காமல் வந்து எக்ஸ்ட்ராவாக கரும்பு சர்க்கரை என்கிட்ட தூளாக இருந்தது. ஸோ அதையும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அந்த கரும்பு சர்க்கரை இந்த வெல்லம் இதெல்லாம் போட தான் வந்து டேஸ்ட்டு. இன்னொன்று மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொன்னோன்னா கிராம்பு வந்து இன்றைக்கி ஒரு 4 கிராம்பு எடுத்து கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி, அதாவது 2 கையை வச்சு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி அதை அப்படியே போட்டோன்னா செம்ம டேஸ்ட். என்னமோ டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம கிராம்பை உடச்சி போட்டனால தான் அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ வித்தியாசமாக ஒரு ஹைலைட்டாக கொடுக்குது. ஏலக்காய் வந்து பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். ஸோ நம்மளுடைய கோதுமை பாயசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றது ஒரு ரகம், அப்படியே கெட்டியாக இருக்கிறது ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஓரியோ கேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஓரியோ கேக்குக்கு வந்து அந்த ஓரியோ பிஸ்கட் மேலே கீழே அந்த லேயர் இருக்குல்ல அதெல்லாம் தூள் பண்ணி அதை எல்லாமே போட்டு அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மைதா மாவு, இது எல்லாமே போட்டு வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு குக்கரில் உப்பு போட்டு அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வச்சு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் போட்டிருந்தோம். அதனால் அப்படியே அது பாருங்கள் அந்த கேக் அதில் ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்துருச்சு. ஸோ நம்ம கவுத்தி போட்டு ஆறினோன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்படி தட்டி கொடுத்தோன்னா எந்த ஒரு வேலையும் நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப சூப்பராக வரும். நானா நீயா போட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் சுகர் சிரப். இந்த சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேனில் வந்துட்டு அந்த சுடு தண்ணியில் நடுவில் வச்சிட்டோன்னா அந்த சுகர் வந்து சூப்பராக மெல்ட் ஆயிரும். நார்மலாக நம்ம வந்து கேக் செய்யும்போது என்ன பண்ணுவோம், சுகரை வந்து பவுட்ரு பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து என் குழந்தைங்க அதை வந்து சுகர் சிரப்பாக எடுத்து அதை வந்து சுகர் சிரப்பை அந்த கேக் இருக்குல்லையே அந்த பண்ணுங்க நடுவில் வந்து அப்படியே ஊற்றிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஓரியோ அந்த பிஸ்கட் கலர்லேயே செஞ்சனால தான் கேக்கோட கலர் பாருங்கள். நம்ம அதுக்கு எந்த ஒரு பவுடருக்கு வந்து கொக்கோ பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒயிட் கலர், பிங்க் கலர் 2 க்ரீமும் வாங்கினால அந்த 2 க்ரீமையும் வந்துட்டு முதலே தனித்தனியாக நம்ம வந்து கேக் செய்யறதுக்கு முன்னாடியே தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதை டெக்கரேஷனுக்கு நடுவில் வந்து கேக்கில் எல்லாம் அந்த க்ரீம் இருக்குல்ல அதுக்கு பதில் இது எல்லாமே வச்சுட்டு இந்த சுகர் சிரப்பு போட்டனால இனிப்பு செம்மையாக இருக்குமா. அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அந்த கேக்கை மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் நடுவில் க்ரீமி ஸ்ட்ரக்சர் செம ஃபினிஷிங். அதை முடிச்சுட்டு திருப்பி ஒரு சுகர் சிரப் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து நம்ம என்ன டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம சாக்லேட்டை ஆல்ரெடி வந்து டைரி மில்க் வந்து உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளேயும் ஒரு லேயர் கொடுத்துட்டு மேலே எடுத்து வச்சதுக்கப்புறமா இது வந்து நான் நட்ஸு தான் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து நட்ஸு நம்ம ஊற்றும் போது அங்கங்கே அந்த க்ரன்ச்சினஸ் டேஸ்ட் வருதா, அதுவும் செம்மையாக இருந்தது. ஸோ வந்து நமக்கு ஒரு சாக்லேட் கேக் சாப்பிட்ட ஃப்ளேவரும் இருக்கும், ஒரு பிஸ்கெட்டில் வந்துட்டு ஒரு நம்ம கேக் செஞ்சுருக்கோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கடையில் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. என்ன இன்னும் நம்ம மெயினாக வந்து ஓவன்லலாம் வச்சோன்னா நம்ம செய்கிற கேக் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மேலே வந்து எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மள அதோடைய சாக்லேட் சிரப் எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஜெம்ஸ் மிட்டாய் வந்து ஒரு கவர் வாங்கி வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையும் வந்து குழந்தைங்க ஒன்றா கலர்ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டாங்க. ஸோ ஜெம்ஸும் வந்து வச்சோன்னே அந்த கேக்குக்கு வந்து பயங்கர ஹைலைட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் செர்ரி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த பப்பாயா எல்லாம் வருது, அந்த மாதிரி எல்லாம் வச்சா கூட இன்னுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ வந்து அவங்க அப்பா வந்து ஈவினிங் வந்தோடனே கேக் வந்து சும்மா வந்து கட் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சின்ன கேக் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம கைப்பட வீட்டிலே செஞ்சு நம்ம மனசார ஆசாசையாக வந்து நம்ம பிடிச்சவங்களுக்காக வந்து ஒரு ஐட்டம் செஞ்சு கொடுக்குறதுங்கிறது வேறு லெவல் தானே. ஸோ வந்து நாங்கள் அதனால தான் ஃபஸ்ட்டே பாயசம் அது ஸ்வீட்னு தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஸ்வீட்டு அதாவது கேக் ரெடி பண்ணிட்டோம். ஸோ குழந்தைங்க சார்பாக அவங்க வந்து ஒரு கேக் ரெடி பண்ணிட்டாங்க, என்னோடய சார்பாக பாயசம், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், வடை, அதுக்கப்புறம் சில்லி காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அப்புறம் மாம்பழம், அது இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வடைக்கு ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்துட்டு நல்லா வந்து கடலப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுட்டு அதை ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். சுடுதண்ணியிலே ஊற வச்சுட்டேன். இல்லைன்னா நம்ம காலையிலேயே ஒரு 6 மணிக்கெலாம் ஊற வச்சுருக்கணும். வந்துட்டு ஒரு 9 மணிக்கு தான் ஊற வச்சேன். அதனால் வந்து சுடுதண்ணியிலே ஊற வச்சுட்டேன். ஸோ
ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா எடுத்துக்கிட்டேன். 1-2 வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பளம்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துடணும் பாயசத்துக்கு. ஸோ அந்த பாயசத்தில் அப்படி அப்பளத்தை போட்டு பெனஞ்சு சாப்பிட்ட டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. சரி இது முடித்தோன்னா ஒருத்தவங்க வந்து காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாழைக்காய், அதனால் வாழைக்காய் ஒரு பொரியல். ஸோ வாழைக்காயும் நல்லா வந்துட்டு மிக்சியில் இதுக்கு வந்து அந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரிசி மாவு 4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, இது எல்லாம் மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு அது எல்லாமே வந்து ஒரே கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை எடுத்து நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், வாழைக்காய்க்கும் ரெடி பண்ணிவிட்டேன், அதேமாதிரி காலிஃப்ளவருக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 2 மணி நேரம் அதெல்லாம் ஆற வச்சுருந்தேன். ஸோ ஆற வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணால் அதை அப்படியே எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்துகிட்டு சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுதா, வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் ஆயில் இல்லாமல் வாழைக்காய் சாப்பிட்ணும், அதனால் எனக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்காமல் அதை என்ன பண்ணிவிட்டேன், லைட்டாக வந்து பேன்லேயே சும்மா மட்டும் ஃப்ரை பண்ணி அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காலிஃப்ளவரில் எடுத்து வச்சதை மஞ்சூரியன் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாம் போட்டு எல்லா பொடியும் மிளகாத்தூள், மசால் தூள் அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சோயா சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி கேப்சிகம், ஆனியன் எல்லாம் கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து வடைக்கு வந்து சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு வடைக்கு என்ன பதத்துக்கோ அதை தட்டி நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, எண்ணெய் காயாமே இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு காஞ்சி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காஞ்சி வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி சின்ன வடையாக தட்டி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வந்து பாயசத்தில் போட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதனால வந்து ஸோ நம்ம இப்படி இன்றைக்கி வந்து பெரிய வடை போடாமல் சின்ன வடையாகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வடையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி. ஸோ இன்றைக்கி எங்களுடைய விருந்து அப்படின்னு பார்த்துட்டோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் வாழைக்காய், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், வடை, பாயசம், அப்பளம், அப்படியே அப்பளம், இந்த மாதிரி பல ஐட்டங்களை போட்டு இன்றைக்கி ஜமாயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய விருந்து இன்றைக்கி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு வேலையாக வெளியே போக வேண்டியது இருந்தது. அப்போ வந்து எங்கள் பாப்பா வந்துட்டு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டிக்குன்னு ஒரு கடை இருக்குது, செம்மையாக இருக்குது, ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது என்ன தான் அப்படி வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே ஆனால் வித்தியாசமாக இருக்குன்னு போகும்போது ஃப்ரூட்ஸ்லேருந்து அப்படியே அந்த எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்னாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம், 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. உள்ளே போய் விசாரித்தப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ ஷேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஃப்ளேவர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது லிச்சி செலக்ட் பண்ணோம், ஸ்ட்ராபெரி செலக்ட் பண்ணோம், காஃபி ஃப்ளேவர் செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி செலக்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு காஃபி வந்து செம்மையாக இருந்தது. எக்ஸாக்டாக வந்து காப்பி தூள் போட்டு நம்ம காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து பயங்கர எஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து என்னென்னா அது பேர் என்ன, லிச்சி ஃப்ரூட்டை வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அது அப்படியே இருந்தது, அதுவும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது பேர் என்ன, ஸ்ட்ராபெரி மட்டும் எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நம்மளுடைய இன்றைக்கி ஐட்டம்கள்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்மளுடைய பர்த்டேவும் வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக வந்து முடிஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம். என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இது தான் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது தான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டிக்கர் நான் எங்கேயாவது ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இல்லை நிறைய தடவை கூட சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டால் வந்து நார்மலான சைஸு அது மாதிரி அமௌண்ட்டும் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றனால வந்து காசு ரொம்ப அதிகமாக கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து விரும்பியும் சாப்பிட்லாம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து இந்த சம்மருக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு விருந்துக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தயார் பண்ணுறது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எப்படி வெரைட்டியாக இருக்குது, கேக் எப்படி வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஐட்டம் எல்லோரும் சாப்பிடும்போது நம்ம அவங்க வாயை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.